எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுதல். ஹலோ, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுதல் என்கிறதான தலைப்புல தான் செய்தி இன்றைக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர் சபைக்கு என்ன கொடுக்கிறாரோ, இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது என்ன பேசுறாரோ அந்த ஒண்ணுதான் இங்க வரும். வேற எதுவுமே இந்த புல்பீட்டுக்கு வருவதற்கு சான்ஸே இல்லை. ஏனென்றால் ஆவியானவருடைய பூரணமான தேவனுடைய திருவுள சித்தத்துக்கு பரிபூரணமாய் என்னை அர்ப்பணித்தபடியினால் நான் இனி உன்னை கொண்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன். அதற்கு நீ என்ன முழுசா நீ என்ன செய்யணும் அர்ப்பணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். நான் அர்ப்பணிச்சிருக்கேன். ஆனபடியினால் கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுதான். ஆவியானவர் என்ன விரும்பினாரோ அது ஒண்ணுதான் இங்க வருமே தவிர, விசுவாசிகளுக்கு வருமே தவிர வேற எதுவுமே சான்ஸே கிடையாது வருவதற்கு. ஆமென். அதனால எச்சரிக்கையாக இருந்து கவனமாக இருந்து தூங்கிராதபடி வார்த்தைகளை கேளுங்க. உங்க சரீரத்துல இருக்கிற பலவீனமாகும், உங்க வீட்டுக்குள்ள இருக்க போராட்டங்கள் மறையும். விடுதலை கொடுக்கிறது இவன் அல்ல, ஆவியானவரே. ஆமென். எல்லா கட்டுகளும் இன்றைக்கு கட்டாயம் அறுக்கப்படும். ஆமென். சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்க. அப்படித்தானா? ஆனபடினா ஜெபத்தோட எல்லாரும் என்ன செய்யணும்? காத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சிலருடைய வாழ்க்கையில நன்றாக கவனிங்க. சிலருக்கு சில எச்சரிப்பான வார்த்தைகள் வருகிறது. வீட்டில் காரணமின்றி கடுமையான கோபப்படுவீங்க. அதாவது ஒரு கண்ட்ரோலே உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய கோபத்தை என்னை விட்டு எடுத்து போடும். அது ஒரு ஆபத்தான ஒரு காரியம். அது உங்களுக்கு ஒரு ஆபத்துல வந்து முடியும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். இது நிமித்தம் குடும்பமே உடஞ்சாலும் உடஞ்சிடும். யூ பி கேர்ஃபுல். அல்லேலூயா. ரொம்ப கவனம். அதனால வேதம் சொல்லுகிறது போல கோபம் என்பது எல்லாருக்கும். இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல கோபப்பட்டார். ஆனபடி தயவு செய்து அந்த கோபம் என்பது, ஆண்டவருடைய கோபம் என்பது நன்மைக்காகவே அந்த கோபம் இருந்தது, அல்லது சுத்திகரிப்புக்காகவே அந்த கோபம் இயேசு கிறிஸ்துவனுடைய கோபம் இருந்தது. ஆனால் நாம் நம்முடைய கோபத்தை, மனிதனுடைய கோபத்தை எடுத்துக்கொண்டால் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் அப்படி சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? அமைதி காக்கிறது மிக மிக நல்லது. உங்க குடும்பத்துல ஆசீர்வாத குறைவு வருவதற்கு காரணம், அது முதல் காரணம். அது ஒருவேளை அந்த சத்துருவானவன் உங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கி வைத்திருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் முடக்கி வைத்திருக்கலாம், அல்லது உங்களுடைய கையின் பிரயாசத்தை அவன் அழித்து கொண்டே இருக்கலாம். நல்ல கை நிறைய சம்பாதிச்சுட்டு வருவாங்க. எங்க போகுது? யார் எடுத்துட்டு போறான்? பிரச்சனை இப்பதான் வச்சேன். எங்க போகுது? யார் அதை எடுத்தார்கள்?
கணவனுக்கு மனைவிக்கும் சந்தேகப்பட்டு என்ன செய்வாங்க, 2 பேருமே சண்டை போட்டுக்குவாங்க. இந்த பணம் இப்பதானே வச்சேன், எங்க போச்சு, காணாம போச்ச, நீ என்ன பண்ணுற, நீ தானே வீட்டுக்குள்ள இருக்க, பிள்ளைகள் நீங்களை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க. தவறான ஒரு காரியம். ஆனபடியினால் தயவு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள யாராவது இருந்தால் உங்களை திருத்திக் கொள்ளுங்க, கோபப்படுறதையும் திருத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நீங்க கோபப்பட்டு நிறைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்க. அது உங்களுக்கு இன்னும் புரியல. ஏனென்றால் நான் என்னவே பேசிக் பண்ணி சொல்றேன், நான் நிறைய கோபப்பட்டு தான் ஆசீர்வாதத்தை ஏராளமா இழந்து, எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாதவன நடுத்தரில் வந்து நின்று. அது மாதிரி நீங்க நிற்க கூடாது அப்படிங்கிறது தான் ஆவியானவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:14 வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா அல்லது நம்முடைய மனசு நம்முடைய மாம்சத்தின்படி நாம் நடத்தப்படுகிறோமா? ரெண்டு கேள்வி இருக்கு. ஒன்று, நம்முடைய மனசு அல்லது மாம்சம் விரும்பி அதனுடைய விருப்பத்தின்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுகிறதா, இல்லாவிட்டால் ஆவியானவர் நமக்குள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாமளே முடிவு செய்ய வேண்டிய சில காரணங்கள். ஆமென். அதே நேரத்தில் ஆவியானவர் நடத்தினா முதல்ல ஒரு காரியத்துக்குள்ள ஆவியானவர் நடத்த வருகிறார். என்ன காரியம்? நீங்கெல்லாம் இதெல்லாம் குறிப்பெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். ஆவியானவர் இப்போ உங்களெல்லாம் நடத்தணும்ல, எத்தனை பேர் ஆவியானவர் நடத்தணும் சொல்லுங்க. அப்ப இப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்? இங்க செய்தி கொடுக்கப்படுகிற செய்தியை நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடணும். உங்க டைரியில எழுதி என்ன செய்யணும், எழுதி வச்சு நீங்க ஜெபித்தீங்கன்னா அதுல உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும். அல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியினால் நடத்தப்படுவது எப்படி அப்படின்னா, என்னைக்கு தேவனுடைய ஆவிக்கு முழுமையாய் உங்களை அர்ப்பணிக்கிறோமோ அல்லது என்னை நான் அர்ப்பணிக்கிறேனோ அப்பொழுது முழுமையாய் தூய ஆவியானவரால் நான் நடத்தப்படுகிறேன், இயக்கப்படுகிறேன். ஆமென். அதே நேரத்துல நல்லா கவனிங்க. அப்போ இயக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க நினைக்கணும். ஒரு முக்கியமான காரியம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நான் இருக்கிறேன், என்னுடைய பையனும் இருக்கிறான். என் பையன் என்ன நினைச்சாலும் அதை என் உள்ளத்துல உதயமாச்சின்னு வைங்க. 2 பேருக்கும் ஒரே எண்ணம், இது தேவ சித்தம். அப்போ தம்பி இங்கே போய் அதை செய்து விட்டு வா என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது தேவ சித்தம். இப்போ கைட் பண்ணுகிறது யாரு? தகப்பன் கைட் பண்றார், மகன் போய் செய்யறான் இல்லையா? இதே மாதிரி தான் நமக்கு பரம தகப்பன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, ஹலோ கவனிங்க, ஆவியானவர் நம்மை, ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டுமே ஆனால் முதலாவது முற்றிலும் முழுவதும், ஹலோ கவனிங்க, முற்றிலும் முழுவதுமாக நம்மை நாமே என்ன செஞ்சிடணும்? அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்க போறீங்க? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் என்னை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, ஆவியானவருக்கு நம்ம முழுசா அர்ப்பணிக்க போறோம். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? நல்ல கரங்கள். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, என்ன மிஸ் பண்ணாதீங்க. நல்ல கை தூக்குங்க. நீங்க அப்படி கையை தூக்குறவங்க உங்களை முதலாவது ஒரு சின்ன குட்டி ஜபத்துக்குள்ள கர்த்தர் வழி நடத்த போறார்.
இருதயத்துல கை வச்சு ஏசப்பா, கண்களை மூடுங்க, இருதயத்துல கை வச்சு ஏசப்பா என்னை நடத்து, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, அதே வார்த்தையை சொல்லுங்க. ஏசப்பா என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க தான் நடத்தணும். என் மனசு மாம்சம் நினைச்ச மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் எனக்குள்ள வரவே கூடாது. நீங்க என்ன ஆலோசனை கொடுக்கிறீங்களோ அந்த ஆலோசனையின்படி என்னை நடத்தும்படி முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இதுக்கு பின்னாடி நிறைய பிளஸிங்க நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ முற்றிலும் அர்ப்பணிங்க, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லணும். ஆனா இருதயத்துல கை வைங்க, இருதயத்துல கை வச்சு என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். அப்படியே சொல்லுங்க, சத்தம் கேட்கட்டுமே, சத்தம் கேட்கட்டுமே. என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். இருதயத்துல கை வைங்க, இருதயத்துல கை வைங்க, கை வச்சு சொல்லுங்க, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எப்படி எல்லாம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னை அப்படியே இனிமே நடத்தி கொள்ளலாம். இனி நான் என் மனசு மாம்ச விரும்பினபடி எனக்கு வேண்டாம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அனைவருடைய வாயே திறக்கல, அசையாம தூங்குற மாதிரி இருக்கீங்க. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். வாலிப தம்பிமார்கள் இருதயத்தில் கை வைப்பா. அஜய், எல்லாரும் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆண்டவருக்கு முழுசா அர்ப்பணிங்க. இனி நாங்க நினைச்ச மாதிரி நடக்க கூடாது. எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான். பரிசுத்த ஆவியானவரே நீங்க தான். என் குடும்பத்துல நடத்துகிறது நீங்க தான், என்னுடைய ஆபீஸ்ல நடத்துகிறது நீங்க தான், நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல நடத்த போகிறது இனிமே நீங்க தான். உங்க ஆலோசனை, உங்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை, பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் எனக்கு பரிபூரணமாய் இருக்கட்டும் என்று சொல்லுங்க, சொல்லுங்க 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 சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிலர் மேல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வர காத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக மகிமை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக மகிமை இரட்டத்தனையாய் உங்க மேல இறங்கி வர காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. பரிபூர்ணமா ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஒப்பு கொடுத்தீங்களா? வாலிப தம்பி, நீ உன்னை அர்ப்பணி. இன்னைக்கு அநேகர் மாற்றப்பட போறீங்க. கர்த்தர் சொல்றதுதான் செய்ய போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க எந்த வழியில இனிமேல் எங்களை நடத்துகிறீங்களோ அது கஷ்டமோ நஷ்டமோ நாங்க நீங்க நடத்துற பாதையில வர ஆயத்தம். அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எந்த பாதையில நடத்த ஆயத்தமா இருக்கிறீங்களோ அந்த பாதையில நாங்க வர ஆயத்தமா இருக்கிறோம். உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே அநேக பாஷைகளை பேசுங்க, அப்படியே பேசுங்க. உங்களை அர்ப்பணிங்க. நிறைய தூங்குறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
நாமத்தில். அல்லேலூயா. இதே போல நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளை எழுந்திருந்து அன்னைக்கு நீங்க என்ன எப்படி நடத்த போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு நீங்க எப்படி எல்லாம் நடத்த சித்தமாக இருக்கிறீர்களோ அப்படி நடத்துவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்க என்ன செய்கிறேன், என்னை ஆயத்தமாய் உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், தினமும் உங்க ஜெபத்துக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணிச்சுட்டு நீங்க தான் இன்னைக்கு முழுவதும் என்ன செய்யணும், நடத்தணும். நான் வேலைக்கு போறேன், நீங்க என் கூட இருக்கணும், என் கூட வரணும். நீங்க என் கூட இருக்கிறத மற்றவர்கள் பார்த்து என்ன செய்யணும், உண்மை தெரிந்து கொள்ளணும், உண்மை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை பூரணமா ஒப்பு கொடுக்கணும். அரை குறையாக அல்ல. உலகத்துக்கு பாதி, ஆட்பாதி, என்னது ஆடை பாதி அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. எப்படி போகணும் அப்படின்னா, முழுசா அர்ப்பணித்தா முழுமையாக முழுகினவன் முற்றிலும் சுத்தமான அப்படிதானா? முழுவதும் முங்கிடணும் அப்படின்னா, முழுவதும் அந்த நாள் வாழ்க்கையை முழுவதுமாக கர்த்தருக்கென்று ஆவியானவருடைய நடத்துதலுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை முழுசுமாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் என்னது தெரியுமா? அப்ப அவர் என்ன செய்கிறார், என்ன நினைச்சாரோ, இன்னைக்கு இவனை வச்சு என்னென்ன செய்யணும்னு சொல்லி பிளான் போட்டாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தே தீரும். அல்லேலூயா. அதுவும் வெற்றிகரமா முடியும். ஆமே. நீங்க போராடிட்டு கடக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஒரு காரியம் ஆண்டவர் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. ரைசலா எவ்வளவு சிம்பிள் மேட்டர் பாத்தீங்களா? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல இந்த பிரச்சனையை பற்றி. இன்னும் அது எனக்கு தேவையில்லை, நான் கண்டுவிட மாட்டேன். அது எனக்கு பின்னாடி வந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாலும் சரி, டோன்ட் கேர். எனக்கு அதை பற்றி பிரச்சனையே எனக்கு இல்லை. சொல்லுங்களேன். இன்னைக்கு என்னை உங்களுடைய சித்தப்படி நடத்தும். நீங்க என்ன நினைச்சீங்களோ எல்லாம் சொல்லுங்கய்யா. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதன்படி இன்னைக்கு முழுவதும் என்னை அப்படியே நடத்தும். அப்படியே நடத்துங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே நல்ல ஆலோசனை தந்து என்னை அப்படியே நடத்துங்க. என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. இது இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல, அது என்னைக்கு ஒப்பு கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு நடத்த வேண்டிய ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டிய காரியங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமான தேவ சித்தத்துக்கு முற்றிலும் அர்ப்பணித்து விட்டோம். பாவம் மகிமைப்படுத்துங்க. இப்ப புரியுதா? நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? தேவ சித்தம் நம்மில் நிறைவேறணும் அப்படின்னா தினமும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம ஜீவன்லாம் நம்மகிட்ட இருக்குது, நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சாதாரண காரியம் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க கடை வச்சிருந்த நாட்கள்ல நானும் என் ஒய்ஃபும் ஒரு ரூமுக்கு இந்த ரூமுக்கு போவோம். போயிட்டு காலையில் அவர் முன்னாடியே உட்காந்துட்டு போகும்போது உட்காந்துருக்கிறார் பார்த்தோம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? திடீர்னு அப்பதான் நடந்து பார்த்து அவரை உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பேசிட்டு தான் வரேன். அவங்க திடீர்னு அவரை இறந்து போனார். கடை சாத்துங்க அப்படின்றாங்க. அவர் ஒரு பெரிய ஆள், ஃபேமஸான ஆள் அந்த போட்டியில. ஆனா என்னடா நான் இப்பதாங்க பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற. இல்ல அவர் இறந்துட்டார், திடீர் ஹார்ட் அட்டாக் ரோட்ல உட்கார்ந்து இருந்தார். ஆமே. ஆனா நம்முடைய ஜீவனோ
போகாதபடி கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கலாமா? இப்ப சொல்லுங்க, இருதயத்துல கை வச்சு, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. என் ஜீவனை இன்னைக்கு நீங்க வைத்திருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு? ஆமென். சொல்லுங்க. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இன்னைக்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். Hallelujah. Thank you, Lord. Amen. Hallelujah. அப்போ இதுதான், இப்படி ஒப்பு கொடுக்கிறது தான், அல்லது அவர் ஆவியானவர்கிட்ட கேட்டு உங்க நடத்துதலுக்கு என்னை முழுவதும் விட்டு தருகிறேன் என்று சொல்லுவது தேவனுடைய சித்தத்துக்கு, பரிபூர்ணமான தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆமென். அப்போ தேவன் விரும்பினது அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் என்ன விரும்பினாரோ அது மாத்திரம் நம்ம சிரசில வந்து இறங்கி, நம்முடைய உள்ளத்துல வந்து இறங்கி அடுத்த நிமிஷத்துல மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்றைக்கு பூரணமாய் எல்லாரும் அர்ப்பணிச்சிட்டோம். அப்படிதானா? எல்லாரும் அர்ப்பணிச்சிட்டீங்கல்ல? ஆமா, விட்டு கொடுத்துட்டோம். அப்ப ஆவியானுடைய நடத்துதல் எப்படி இருக்கும்? அவர் எப்படி நடத்துவார்? என்ன போதிப்பார்? நான் உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு அனுதினம் என்ன செய்கிற தேவன்? கண் வைத்து போதித்து நடத்துகிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். வழி நடுவே என்ன பண்ணுவார்? நம்ம இப்படி நடந்து வந்தாலும் வழி நடுவே நம்ம கூட பேசிக்கிட்டே நடந்தே வந்துகிட்டு இருப்பார். ஆமென், ஆமென். வழி நடுவே நடந்து வந்து நம்ம நடந்து போயிட்டே இருந்தாலும், அல்லது நம்ம ஸ்கூட்டரை ஓட்டிட்டே போயிட்டு இருந்தாலும் நம்ம கூடவே பேசிக்கிட்டே வருவார். எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நடு ரோடுன்னு கணக்கே கிடையாது. அவர் நடந்து வந்துகிட்டே இருப்பார். நம்ம கூடவே பேசிக்கிட்டே வருவார், சம்பாஷித்துக் கொண்டே வந்து கொண்டிருப்பார். அதுதான் ஆவியானவருக்கு முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பேசணும், நம்மளும் என்ன செய்யணும்? பேச வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த அனுபவத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்துவிட்டால் அவருடைய அழைப்பு உறுதி செய்துவிடும். ஆமென். அவங்களுடைய அழைப்பு என்ன செய்யப்படும்? உறுதி செய்யப்பட்டு அவங்களுடைய அழைப்புக்கு தகுந்தவாறு நடத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாதையில நடத்தணும் அப்படிங்கிற இதுக்காக வேண்டி தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நடத்தி கூட்டிட்டே போயிட்டு இருப்பார். ஆமென். அழைப்பு ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 உள்ள வசனங்களை வாசிக்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் இங்கதான் இருக்கு விஷயம். மதியற்றவர்கள் என்று சொன்னால் என்ன? புத்தி இல்லாதவங்களா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றார். ஆமென். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தம், இந்த நாளை குறித்து என்னுடைய தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதன்படி நான் செய்ய வேண்டுமே. என் ஆண்டவருடைய தூய சித்தத்துக்கு என்னை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டுமே என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 143 10வது வசனத்தை வாசிங்க.
143:10. உனக்கு பிரியமானதை செய்ய உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எனக்கு என்ன செய்யுங்க? பாத்தீங்களா? உமக்கு பிரியமானது அப்படின்னா உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு என்ன செய்யுங்க? போதித்தருளும். தெளிவா பேசுறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கு? கர்த்தர் கேட்கிறாருல்ல, நாமளும் திருப்பி கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? உமக்கு பிரியமானதை செய்ய நல்ல இருதயத்தை எனக்கு தரும். நம்ம கேட்கிறோம். அப்படிதானே? அவர் தராம விட்டுருவாரா? அவருக்கு அந்த பாடல் தானே நம்ம நடத்த சித்தம் ஒன்று இருக்கிறார். அப்ப நல்ல இருதயம் தராம விட்டுருவாரா? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போவதற்கு, இந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்துவதற்கு, அவர் தம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு என்ன சொல்லுகிறார்? இப்ப அதை படிச்சோங்க. 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க? இப்படி ஒரு பாட்டை பாடினார்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே பேசும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே பேசும் தெய்வமே துணையாளரே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்துக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து ஜெபித்து அவருடைய கரத்துல அந்தந்த நாளில் நாம் ஒப்பு கொடுத்தால் அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு நமக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய அதாவது சில மனிதர்கள்ட்ட பேசிப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய பேச்சை கேட்க சில நேரங்களில் எரிச்சலா வரும். என்னடா இப்படி பேசிக்கிட்டு பேச்சை நிறுத்துவார்னு பார்த்தா நிறுத்தின பாடு இல்லையே, ஐயோ இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடலாமா அப்படிலாம் தோணும். ஆனா ஆவியானவர் பேசினா எப்படி இருக்கும்? உள்ளமெல்லாம் பொழுது விட்டு எரியும். இப்பொழுது எரிகிறது, இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை துணிக்கிறது அல்லவா? அந்த கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்தில் ஆழத்தில் ஊடுருவி பாய்ந்து சென்று அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி எரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அவர் எரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ அனுதினமும் அவருடைய வழியில் நடப்பதற்கு நம்மை முற்றிலும் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். சொல்லுங்க, இருந்து என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே எனக்கு தெரியாது, இன்னைக்கு பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க என்ன செய்யுங்க? ரைட் பண்ணி என்ன கூட்டிட்டு போங்க. என் வலது கை இருந்தாங்க பிடிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, என் வலது கை இருந்தாங்க பிடிச்சு போடுங்க, பிடிச்சுக்கோங்க. என்ன கூட்டிட்டு போங்க. நீங்க எங்கெங்க கூட்டிட்டு போகணும், எப்படி நடத்த வேண்டுமோ அப்படியே என்னை நடத்துங்க. இல்லாவிட்டா நான் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கணுமா? அப்படியே என்னை நடத்துங்க. ஓ ஹல்லேலூயா. நான் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கணும்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க என் கூட இருக்கணும். நானும் நீங்களும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவியிலே நான் நிரம்பி கடிகூர்ந்து ஆவியிலே அகமகிழ்ந்து உம்மோடு வாழ வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டுமே.
கூட்டங்களின் அபிஷேக மகிமை இந்த கூட்டத்துக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ மகிமை, தேவனுடைய மகிமை, அந்த ஒரு ஆடுதலின் அனுபவத்தின் கூட்டம். ஓ மகிமை, அந்த அபிஷேகம் இந்த கூட்டத்துக்குள்ள பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரபாகா லராகா லராகா பராகா. ஓ தேவ மகிமை, தேவனுடைய மகிமை, தேவ மகிமை அசைவாடும். எத்தனை பேர் மீது இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிறார்? எத்தனை பேர் எனக்கு தான் தெரியுது. இந்த கூட்டத்துக்குள்ள இறங்கி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. ஓ மகிமை, 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 தேவ வல்லமை, வல்லமை. ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டே இருக்கிறார். புது பலன் சிலர் கூட வந்திருக்கிறது. புது வல்லமை, புதிய மகிமை இறங்கிக்கிட்டே தான் இருக்கிறது. ஆவியின் மழை பொழியப்படுகிறது. ஆவியானுடைய நடத்தல் இருந்தா அனுதினமும் இப்படித்தாங்க இருக்கும், இப்படித்தாங்க இருக்கும், இப்படித்தான் இருக்கும். புதுசாவே இருப்போம். யார்கிட்ட பேசினாலும் பார்த்து பேசுவோம், யோசித்து பேசுவோம். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? நம்ம இயக்கிறது ஒரு நம்முடைய மாம்சம் அல்ல, ஒரு மனுஷிகம் அல்ல, ஆவியானவர். இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற ஒரே தேவ ஆவியானவர் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. வாகனத்துல போகும் பொழுது சொல்லுவார், ஸ்டாப், அப்படியே நிறுத்து அப்படிம்பார். ஆண்டவரே, நடு ரோட்ல போயிட்டு இருக்க, ஓரமா நிறுத்து. நல்ல அழகா கேட்கும். நான் இன்னைக்கு உனக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா அப்படின்னு ஒன்னு ஆசீர்வதிக்க போறேன். எதுல ஆசீர்வதிக்க போறீங்க? அவனுக்குரிய கிருபையை உனக்கு இன்னும் அதிகமா தர போறேன். எத்தனை நாள் ரோட்டு ஓரமா முழங்கால் போட்டிருக்கேன் தெரியுமா? வெட்கத்தை மறந்து அத்தனை வாகனங்கள் கடந்து போகும். நான் பாட்டுக்கு அப்படியே ஒரு ஓரமா வண்டியை நிறுத்திட்டு, ஆண்டவரே என்னை இந்த இடத்துல ஆசீர்வதித்தாலுடைய உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன், அப்படியே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ஆமென். அப்போ அந்த ரோட்ல முழங்கால் போட்டோம் வைங்க, எந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோமோ அந்த வீட்டுக்குள்ள அவர்தான் முன்னாடி போவாரு. அங்க ஒரு கரப்பல் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். கலைஞனத்தோடு இருப்பாங்க. ஒரே நேரத்தில் விடுதலை வந்துடும். ஹல்லேலூயா. எத்தனை நாள் எத்தனை வீட்டில் அப்படி நடந்திருக்கு தெரியுமா? ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வீட்டிலையும் அப்படி நடக்கணும் அப்படின்னா நீங்க முழுசா ஒப்பு கொடுத்தா, நானும் முழுசா தேவ நடத்துதலுக்கு, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நானும் ஒப்பு கொடுத்து உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னா
அப்படி ஒரு ஸ்டெப் இப்படி கால் வச்சா போதுங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மந்திர தந்திர கிரியைகள் எல்லாமே உடைந்து நொறுங்கி சின்ன பின்னமாய் போய்விடும். ஆவியானவர் தகர்த்தறிவார். ஏன் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்? ரட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். குட்டிச்சாத்தான்ல உங்க வீட்டுக்குள்ள இனி ஆவியானவர் நடத்தினார். குட்டிச்சாத்தான்ல உங்க வீட்டுக்குள்ள வருவதற்கு நோ பெர்மிஷன், அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. அந்த என்ன வேண்டாலும் வச்சு பார்க்கட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒன்னால என்னைய இங்க பாருங்க, ஒன்னால என்னைய நகட்ட முடியாது, அசைக்க முடியாது. சதா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, சத்தமா சொல்லிருங்க. எவ்வளவு பெரிய சாட்சியை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால சாட்சியை கூட கேட்டுட்டீங்க. அதனால கர்த்தர் ஆவியானுடைய நடத்துதலுக்கு என்ன செய்யுங்க? உங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும். விட்டு கொடுத்து பாருங்க, தெரியும் காரியம் எல்லாம் ஜெயமா முடியும். நான் சொல்லல, ஆவியானவர் சொல்றாரு. சாட்சியமே கேட்டுட்டீங்க. வியாபாரம் எல்லாமே தொலைஞ்சு போச்சு, ஒண்ணுமே வியாபாரம் இல்லை. ஆனா எனக்கு எல்லாம் நீங்க தான். இந்த காரியத்தை நீங்களே என்ன செய்யுங்க? பார்த்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். 3 சிலுவையை போட்டாங்க, முடிச்சாங்க. பொருள் எல்லாத்தையும் கர்த்தர் விற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். அவர் நடத்தினா இப்படித்தான் இருக்கும். அவர் நடத்தினா இப்படித்தான் இருக்கும். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தார, கைவிட்டாரா? சொல்லுங்க. முறுமுறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க இல்லையா? செங்கடல் நேர ஏத்த மாதிரி இருக்கு. இங்க கரையில நின்றுக்கிட்டு ஃபைட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் வேதத்துல இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்துல they are fighting against Moses அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. என்ன சொன்னா, என்ன வாக்கு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க தெரியுமா? எகிப்து தேசத்துல எங்களுக்கு கல்லறை இல்லையா? எங்களை சாகரிக்காங்க கொண்டு வந்த இந்த செங்கடல் பக்கத்துல எங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு போகிறதுக்கு பின்னாடி பார்வன் வருகிறானே. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாருங்க ஆவியானவர். ஆவியான ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க அந்த எகிப்தினை பார்த்ததே இல்லை. ஆமென். அது என்ன வார்த்தை? இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் நீ காணவே மாட்டீங்க. யாத்திரையாகும் 14:13 வாசித்து பாருங்கள். அதுதாங்க பார்த்ததே இல்லை. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
என்றைக்குமே என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்கன்னு சொல்லி இங்க பாருங்க, மோசே வீட்டு தீட்டினாரு, சரண மாதிரி இருந்தது, தண்ணியெல்லாம் மதுளா போய் நின்றுச்சு. எப்பா இப்ப போந்தப்பா, இப்போ சரி தண்ணி அவ்வளவு தண்ணி கிடந்துச்ச, அவன் சேத்துல தானே நடந்திருக்காங்க. இங்க நடக்க புழுதி பறக்குது, ஒரு ஈரம் இல்ல, ஒரு ஈரங்கிறத பார்க்கவே முடியல, புழுதி பறக்குது. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன், மிகப்பெரிய தேவன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும், உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்கும். அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். நீங்க விசுவாசித்தா அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்து அவங்க பாட்டு ஜாலியா போயிட்டாங்க. போயிட்டு அக்கறை பட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க, அவங்களும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. வந்து என்ன பண்ணுனான் தெரியுமா? வந்தவன் வந்தான், சரி அவங்களுடைய ரதங்கள் இருந்து உருளைகள் களடவும் அவங்களுடைய வருத்தத்தோடு நடத்திட்டு வந்தாங்க. ஆனா இவங்க எல்லாம் அக்கறைப்பட்ட உடனே கர்த்தர் மோசேயை பார்த்து திருப்பி சொல்றாரு, உன் கையை நீட்டி நமக்கு மேல் கோலை நீட்டத்தான் செஞ்சாருங்க. சரணமா இருந்து எல்லாம் வந்து என்ன பண்ணிச்சு, ஒருத்தரும் இல்லையே. இப்போ உன் எதிரி எங்க போனான்? இப்போ உன் எதிரி எங்க போனான்? எதிரி உனக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி இல்ல, இப்ப இல்ல, இப்ப இல்ல, உனக்கு விரோதமா செய்வன இல்ல, ஓ மந்திரக்கத்தை இல்ல, எல்லாமே நொறுங்கி எல்லாமே அவிழ்க்கப்பட்டது, நொறுங்கி கீழே விழுந்து விட்டது, அது எரிந்து சாம்பலானது, கர்த்தரால் மூடப்பட்டது. ஆமென். ஒண்ணுமே இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு எதிரா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. நான் ஜெயிச்சுட்டேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன். சொல்லுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க, தைரியமா பேசுங்க. நான் எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சுட்டேன். கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பவாது நம்பிக்கை வந்துருச்சா வரலையா? நான் எல்லா விஷயத்திலும் நான் ஜெயிப்பேன், நான் எல்லா விஷயத்திலும் ஜெயிப்பேன், நான் இனி தோல்வி எனக்கு இல்லை. அவங்க இவங்க இப்படி திரும்பி பார்க்க மொத்த பயிரையும் காணும், குதிரைகள் வந்தது அதையும் காணும், வண்டி வந்துச்சு ஒன்னையும் காணும், ராணுவம் எல்லாம் எங்க எங்க என்னாச்சு? அமிழ்ந்தது பார்வோனின் சேனை, பாருங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களை துரத்திட்டு வந்து பயமுறுத்திட்டு இருந்தது பார்த்தீங்களா? அந்த பிரச்சனை இப்ப எங்க போச்சு? காணுமே, எங்க போச்சு? உங்க கண்ணு பார்க்க மாட்டாங்க, உங்க கண்ணு முன்னாடி இல்லையே. இப்ப சொல்லுங்க, பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்துல இருந்த போராட்டம் உங்க கண்ணு முன்னாடி இப்போ இல்ல, இப்போ இல்ல. சொல்லுங்க, இப்போ இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, எங்க போச்சுன்னு கேளுங்க. எங்க போச்சு தெரியல. கேக்குறாங்க. மறுநாள் காலையில் எகிப்தியர் எல்லாரும் சேர்த்து மிதக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நடத்தினா எதிரிக்கு அழிவுதான்.
போராட்டம் கொண்டு வந்த எதிரிக்கு பயங்கரமான ஒரு அழிவு காத்திருக்கிறது. அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆவியானுடைய நடத்தலுக்கு உன்னை பரிபூரணமாய் ஒப்புக்கொடு. தினமும் ஒப்பு கொடுக்கணும். அதிகாலை வேளை எழுந்திருந்து தினமும் கேட்கணும். சரியா? கேட்பீங்களா? ஏசப்பாட்ட சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் தினம் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன ஜீவனோடு வச்சிருக்கீங்கன்னா, இந்த வயசான காலத்துல என்ன உயிரோடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய கிருபை. அப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? இன்னைக்கு பேசாம வீட்டில் கிடனா பேசாம இருந்துருக்கேன் இல்லையா? நான் சொல்ற இடத்துக்கு போகணும். அப்படியா? சரி அப்படின்னு சொன்னா உடனே வண்டி என்ன பண்ணு, எப்போ போகணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா அவன் எப்போ சொல்றாரோ அந்த டைம் தான் புறப்படும். அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன். கூடாரத்துல மேகம் வந்து கூடிடுச்சு அப்படின்னா பயணம் புறப்பட வேண்டும் மக்கள் தீர்மானம் பண்ணிடுவாங்க. அப்படித்தானே? எப்போ தேவ பிரசன்னம் இவன் மேல வந்து இறங்குதோ அப்போ புறப்பட ஆயத்தமா வெளியில. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் உங்க மேல தேவ பிரசன்னம் எப்பொழுது இறங்குதோ அப்பொழுது நீங்க புறப்பட்டு போகலாம். கர்த்தருடைய சேனையே முன்னாடி வரும். ஹல்லேலூயா. தேவ சேனை கூடவே வரும் உங்களை பாதுகாக்க. ஹல்லேலூயா. சின்ன பிரச்சனை கூட உங்க இதுல வர்றதுக்கு சான்ஸே இல்ல சொல்லுங்க. ஒரு காரியம் கூட வர்றதுக்கு, ஒரு தீமை கூட என்ன தொடர்றதுக்கு சான்ஸே இல்லை. சொல்லுங்க. ஒரு தீமை கூட வர்றதுக்கு என்னை தொட சான்ஸே இல்லை, சான்ஸே கிடையாது. ஏன்னா என்னை நடத்துகிறது, என்னை நடத்துகிற போதித்து நடத்துகிற ஆவியானவர். என் கூட இருக்க தேவன் பெரியவர் தாங்க நடத்துறார். சின்னவர் நடத்தல, என்ன நடத்துறது மகா பெரிய தேவன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏதோ என்னை நடத்துகிற தேவன் மகா பெரியவர். ஓ, ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை ஒன்றுமே அசைக்க முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. கெட்ட பார்வையோ பொறாமையோ என்னால விழுந்து என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. வெற்றி பெறுகிற நானே. Hallelujah. Thank you, Jesus. 2 வசனம் தான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள எங்கேயோ போயிடுச்சு. ஆவியில கொண்டுட்டே போயிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 3 முதல் 8 உள்ள வசனத்தை வாசிங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத. பேசி மார்க்கம்னா என்னங்க? ஹலோ, இங்க கவனிங்க. பேசி மார்க்கம்னா என்ன? உலகத்தின் வழிதான் பேசி மார்க்கம். ஹல்லேலூயா. சும்மா ஏதோ அசிங்கமா நினைச்சிடாதீங்க. பேசி மார்க்கம்னா, பேசினா உலகம். ஆமென். உலகத்துக்கு தானே இருக்கு. ஆசை காட்டி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஒட்டிட்டு தான் இருக்கு. ஆமென். தேர்தலில் வாக்கு கொடுப்பாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. 25,000 கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுக்கு 25,000 கொடுத்தா என்ன ஆகுறது? எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்குள்ள எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? இந்த கூட்டத்துக்குள்ள கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கில் வேணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் வாக்குறுதல்லாம் அள்ளி விட்டுருவாங்க. ஆனா
மனுஷன் சொன்னா செய்ய மாட்டான், கர்த்தர் சொன்னா செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றதான் செய்வார். ஆமென். அவர் என்ன செய்ய போறாரோ அதை மாத்திரம் பேசுவார். ஆமென். அப்ப அதே மாதிரியே நம்ம வலது கரத்தை பிடிச்சு என்ன செய்வார், கைட் பண்ணி கூட்டிட்டு போய்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எது வரைக்கும் நடத்துவார்? எத்தனை நாள் நடத்துவார்? மரண பரியந்தம், இந்த உலகத்தின் முடி பரியந்தம், சகல நாட்களிலும் நம்மை நடத்தி போய்கொண்டே இருப்பார். நம்மை விட்டுட்டு தூரம் போகவே மாட்டார். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். அப்போ சில நேரங்களில் நம்ம டென்ஷன் ஆக்கி என்ன செய்யறோம், பயங்கரமா கோபப்பட்டுறோம். அப்போ எங்க இருப்பார் இல்லைங்க? அப்ப எங்க இருப்பார்? எங்க இருப்பார்? விலகிடுவாரா? எங்க இருப்பார்? அவர் உள்ளதான் இருப்பாரு. ஆனா மௌனமா இருப்பாரு. வாயை திறக்கவே மாட்டார். வாயை திறக்கவே மாட்டார். நீ டென்ஷன் ஆகி முடிச்சுக்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்? வாயை திறக்கிறேன். வெளியே நல்ல அந்த தாக்கம் படுத்து குத்துவாங்க பார்த்தீங்களா? போகாத மாட்டை குத்தி ரத்தம் வர வச்சு அந்த மாதிரி பாடாப்படுத்திடுவார். அதை பார்த்துக்கோங்க. அதனால ரொம்ப கவனம். வீட்டுக்குள்ள யாரும் டென்ஷன் ஆகி கத்திராதீங்க. யூ பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியான நடத்துதலுக்கு விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்துருங்க. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே மாலே ஆகும், என்னாலே அல்ல மாலே ஆகும். களிமண்ணானே புயவனும் நீரே நாதா, களிமண்ணானே புயவனும் நீரே நாதா. அல்லேலூயா. அப்ப நம்ம களிமண், அப்படிதானா? நம்ம களிமண். புயவன் அவர் எப்படி பணைந்து கொள்ளுவாரோ அந்த ரூட்ல தான் நடத்தி போயிட்டு தூர விலகி அவரை விட்டுட்டு நம்ம விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் நம்மளை விட்டுட்டு அவர் ஓட மாட்டார். நம்ம தான் விட்டுட்டு ஓடுவோம். புரிஞ்சுக்கோங்க. இருக்குங்க ஏசப்பா ப்ளீஸ் 1 minute அப்படின்னு சொல்லி நம்ம அவர் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே போய் போனா என்னாச்சு இதே தேடிட்டு இருப்பார். அப்படித்தான் ஒருத்தன் ஓடிட்டான், தூரம் ஓடி போயிட்டான். அப்படியே இருக்கிற தகப்பன் அப்படியே இருக்கிறார். இங்க வர்றது என் பையன் தான். எங்க இருக்கு? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா. பாருங்க, உன்னை தேடிட்டே இருப்பாங்க, விட்டுட்டு மட்டும் ஓடிடுறாங்க. ஆமென். இயேசுவை விட்டுட்டு ஓடிடாதீங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா விட்டுட்டு ஓடிடாத, அவர் உன்னை தேடிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர், தேவா தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம். கண்டடைவீர் காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேதம் வேதத்தின் ஞானம், காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேதம் வேதத்தின் ஞானம், நல்லவரும் எனது இன்பம், நற்கிரியைகள் செய்துழைப்பேன், நல்லவரும் எனது இன்பம், நற்கிரியைகள் செய்துழைப்பேன். தேடுங்கள் கண்ட
அதிகாலமே இடுவோம் அதிகாலமே தேடுங்கள் கண்களை. அல்லேலூயா. அப்ப அதிகால வேளை எழுந்திருந்து கர்த்தரை தேடும் பொழுது ஏசப்பா ஆவியானத்துல சொல்லணும். என்ன சொல்லணும்? இன்னைக்கு உங்க பாதத்தில் வந்திருக்கிறேன், என்னை முற்றிலும் கடலுக்கு அதுதான் ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். கெத்சேமனே தோட்டத்தில் இதாவே பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி உதவி ஆராயும். என் சித்தத்தின்படி உன்னுடைய விருப்பத்தின்படி ஆகட்டும். ஒப்பு கொடுத்தார்ல உங்க அவயவங்கள்ல எத்தனை இப்போ ரிப்பேரா இருக்கு? ஒப்பு கொடுக்கலாம்ல? எத்தனை ரிப்பேரா இருக்கு? ஒப்பு கொடுக்கலாம? பலிபீடத்தை கொண்டு வந்து வச்சிருங்க. அந்த வலி உள்ள கை, வலி உள்ள கால், விலகினப்பட்ட இடுப்பு எல்லாமே விலை நடந்து புது மனுஷியா என்ன செய்வீங்க? நடப்பீங்கல்ல? ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் மறுபடியும் 3 முதல் 8 உள்ள வசனங்களை வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். உலக வழிக்கு விட்டுட்டு விலகி ஏன் வழி நான் காட்டுற பாதைக்கு வா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க கடவன். நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அந்த இயேசுபாவம் மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. பாருங்க, நல்ல கவனிங்க. உபவாசம் இருக்கும்போது தான் தெரியும் சரீரம் இச்சைக்கு எடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இச்சைன்னா வித்தியாசமா நினைச்சிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், முத உபவாசம் இருக்கும் பொழுது இந்த சாம்பார் வாசம் மூக்க துளைக்குது. என்னாலுங்க இருக்க முடியல. நேர வீட்டுக்கு போனேன். சாம்பார்ல என்ன செய்யணும்? சாப்பிட்டுக்கலாம். எனக்கு சாம்பார்னா ரொம்ப இஷ்டம். பாருங்க, நேர வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா என்ன சாப்பாடு வச்சிருக்கேன், என்ன குழம்புன்னு கேட்டேன். புளி குழம்பு. அப்படியா? எனக்கு ஆகாத குழம்பு வருது. யோசித்து பாருங்க. உடனே போனேன், ஒரு டம்ளர் எடுத்தேன், பானையை திறந்தேன், தண்ணியை குடிச்சு நான் பாட்டு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே, நான் வீட்டுல இருந்து திரும்பி வர்றேன். ஆண்டி வேலை நான் கேட்கிறேன், ஆண்டவரே என்னையா சாம்பார் வாசத்தை கொண்டு முதல்ல அனுபவம் அது. அதனால தான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி அந்த பொல்லாதவன் என்ன செஞ்சான்? நம்முடைய ஜெபத்தை கலைக்கிறதற்காக வேண்டி, இயேசுவோடு உள்ள உறவை துண்டிக்கிறதுக்காக வேண்டி, இப்படிப்பட்ட நம்முடைய ஃபேவரைட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஃபேவரைட்டை நம்முடைய மூக்களை கொண்டு என்ன செய்ய வைக்கிறோம்? தேவ சமூகத்தை விட்டு பிரிக்க வைக்கிறோம். இப்போவாது புரியுதா? புரியலையா? எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க? இதனால
நம்ம உபவாசத்துல நம்முடைய ஃபேவரேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதை ஓச்சிக்கிட்டணும், அதை கட்டி வச்சிருங்க ஒரு மூலையில. சரியா? சரியா? செய்வீங்களா? ஓகே, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த கட்டி வச்சதுக்கு அப்புறம் அவன் அதை தூக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சது பாருங்க, மறுபடியும் வந்து விட்டாங்க. பிரியாணி வாசனால தூக்கு, அதுல கறி வாசம் தூக்குது அப்படியே. நான் சொன்னேன், ஏசப்பா இவன் இப்படியே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு ஒரு வழி பண்ணுங்கள, அது வாங்கிட்டு தானே இருக்கு அப்படின்னாரு. அப்பாவே போ சாப்பிட்டானே, இந்த வாசம் எல்லாத்தையும் வீட்டு ஓடி என்கிட்ட இனிமேல் உள்ள இந்த இடத்துக்குள்ள இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்ன பண்ண ஏசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். இப்ப புரியுதா? அது உலக வழி, உலகம் காட்டுற ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு விலகி ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த ஜீவ மார்க்கத்துல தாங்க நமக்கு ஜீவனே இருக்கிறது, நமக்கு புதுபலன் இருக்கிறது, புதிய அபிஷேகம் இருக்கிறது, சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தெய்வீக வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியினால நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா எல்லாத்தையும், அதனால இப்ப என்ன செய்வோம் தெரியுமா? இங்க கவனிங்க, இங்க பாருங்க, நல்ல எண்ணிய பாருங்க. உபவாசம் உங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில சபையில வந்து இருந்தாலும் சரி, உபவாசம் இருந்தா மட்டும் என்ன பண்ணுவேன்? என் மூளை, என் கண்ணு, என் காது, என் மூக்கு, என் வாய், என் நாக்கு, என் கை, என் காலு, இந்த வயிறு எல்லாத்தையும் என்ன செய்வேன்? bind in the name of Jesus Christ அப்படின்னா கட்டி வைக்கிறேன். வயிறு இருக்குங்க, கட்டி வைக்கிறீங்க. பசிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? பசினா என்னன்னே உட்கார்ந்து பாருங்க, அப்புறம் தெரியும். பசினா என்னன்னே தெரியாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, யோசித்து பாருங்க. 40 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணோம். எப்படி இருக்கிறோம் எல்லாரும்? சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? சொங்கி போய் ஒண்ணு இல்லாத கலன் இல்லாத மாதிரியா இருக்கிறோம்? அந்த திருவிட்டு கெடுது மாதிரி அமைகிற மாதிரி இருக்கிறோம் எல்லாரும். அப்படிதானா? யோசித்து பாருங்க. அப்படியே தெம்பில்லாத கழுத மாதிரி நம்ம இல்லை. கர்த்தர் தெம்புள்ள கழுதையா கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவை சுமக்கும் கழுதையாகவே கர்த்தர், பலமுள்ள கழுதையாக கர்த்தர் நம்மை மாற்றி அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கழுதை எங்க போகக்கூடாது? ஏசி மார்க்கத்துக்கு போகக்கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அங்க என்ன இருக்குன்னா, சில தன்னுடைய சரீரத்தை இச்சைக்கு பேடுகிறார்கள், அதனால அங்க போவாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். இதுதான் ஆவியானுடைய சரியான வழி நடத்துதல். ஆமென். அந்த வழி நடத்துதலுக்கு விட்டு கொடுத்து போகும் பொழுது நம்முடைய கோபம் எல்லாம் பிச்சுட்டு மீது எங்க போகணும்னே தெரியாது. நம்ம ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமான பிள்ளையா நம்ம என்ன செஞ்சிருவோம்? கர்த்தர் மாற்றி விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8:13 படிங்க. ரோமர் 8:13. இன்னொரு பிலிப்பியர் 2:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் ஆவியினாலே அழித்தால் பிழைப்பீர்கள். பாத்தீங்களா? சாவு எங்க இருக்கு? தேசி மார்க்கத்துக்குள்ள போனா அங்கே சாவு இருக்கிறது, அங்கே மரணம் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாட்டி அப்படி போய் தான் செத்து போனாங்க. அப்படிதானே? ஏமா அப்படித்தானே? ஏவாள் பாட்டி அப்படி போய் தான் செத்தே போனாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், இயேசு உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்வதற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார்னா
இன்னைக்கு நமக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கிறது. அவர் தந்த ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால வேசி மார்க்கத்துக்கு நாம் விலகி இருக்கிறோம். உலகத்துக்குள்ள நம்ம போறதில்லை. அப்படிதானே? உலகம் எனக்கு தேவை இல்லை. ஆனப்படியினால் உலக சிநேகம் ஒரு நிமிடமே, பாவ சிநேகம் பறந்து போகும். எனக்கு அன்பான பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் நம்முடைய செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்யறதற்கு நம்முடைய அவயவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்குகிறார், நம்மை உருவாக்குகிறார். என்னங்க இது? அப்போ அவருடைய குரல் எப்போ அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் இந்த வார்த்தையின்படி கண்டிப்பா என்ன செய்வார்? நம்மை அவருடைய சித்தம் செய்ய நம்மை உருவாக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாம். அப்படியே நாம் ஜெபிக்க போறோம். உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய தூய சித்தம். நல்ல கவனிங்க. யாரும் எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. இப்போ கவனிக்க கவனிக்க, யாரும் வெளியில போயிடாதீங்க. முக்கியமான நேரம். ஒருவேளை இதுல நீங்க உங்களை முற்றிலும் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் இருக்க விலகின மறையும், அல்லது உங்களுடைய பாடுகள் விலகி ஓடி போய்விடும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்க போராட்டம் மறையிருக்கு. இதுதான் கடைசி நிமிஷம், கடைசி நிமிஷம். ஹல்லேலூயா. இந்த கடைசி ஜெபத்துல நீங்க என்ன பண்ணணும்? தரித்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட முழுசா அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னை முற்றிலும் என்னை உம்முடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய நடத்துதலுக்கு என்னை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை அர்ப்பணிக்க, உங்களை அர்ப்பணிக்க. கண்ணால ஆவியில நிறைவுதல் இப்போ வரப்போகிறது பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து இறங்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Mighty Holy Spirit, Almighty God. உமக்கு நன்றி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. யாரும் கண்ண தரக்கூடாது. ஆவியானுடைய நடத்துதலுக்கு தினமும் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாள் ஜீவனோடு வைத்திருக்கிறீர். என்ன நோக்கத்திற்காக வைத்திருக்கிறீரோ அந்த தெய்வ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உன்னுடைய சித்தம் என்ன? உன்னுடைய சித்தம் என்ன? உன்னுடைய தெய்வ சித்தத்துக்கு என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். என்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, 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 என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, 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 சொல்லுங்க. விட்டு கொடுங்க. உங்களுக்கு ஆவியானவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுங்க. ஏமா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கம்மா. வாயை திறந்து ஆண்டவரே உங்களுடைய நடத்துதலுக்கு எங்களை விட்டு தருகிறோம், எங்களை விட்டு தருகிறோம், எங்களை விட்டு எங்களை விட்டு தருகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை நடத்த வாங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. என் வலது கையை தருகிறேன். பிடித்து கொள்ளுங்க, பிடித்து கொள்ளுங்க. என்னை கரம் பற்றி நடத்துங்க, என்னை கரம் பற்றி நடத்துங்க. ஒப்பு கொள்ளுங்க, ஒப்பு கொள்ளுங்க. ஓ அங்கு வாலிப மகளே, கர்த்தர் வாங்கதான் வந்து இதய கதவை தட்டிக்கிட்டே நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.